அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிறுமி படுகொலை தொடர்பாக போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது புதுச்சேரி காவல்துறை. பாலியல் வன்கொடுமை, கொலை வழக்கு உள்ளிட்ட பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேறு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதன் மீது எடுக்கப்படும்? ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து உடனடியாக தீர்வு எட்டப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். விரிவான விவரம். அதாவது இன்று மாலைதான் புதுச்சேரி காவல்துறையானது இந்த வழக்கை பதிவு செய்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த சிறுமியுடைய வழக்கை கொலை வழக்காக இன்று காலை மாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது இதை போஸ்கோ வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரிவின் கீழ் சிறுமியை கொலை வழக்கில் கொலை செய்தல், கடத்தல், அடைத்து வைத்தல், குற்றத்தை மறைத்தல், போஸ்கோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு என 6 பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த அந்த சிறுமிக்கு ஜிப்மர் மருத்துவமனையிலே எடுக்கப்பட்ட பரிசோதனையினுடைய முடிவு இதுவரை தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. மேலும் அந்த பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை வந்த பின்பு மேலும் சில வழக்குகள் இதில் பதியப்படும் என்று தெரியப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 6 பிரிவுகள் கீழே போஸ்கோ வழக்கும் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றதால் இதை உடனடியாக நீதிமன்றத்திலே இதை தாக்கல் செய்து இதற்கான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று ஏற்கனவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக உடனடியாக விரைவு நீதிமன்றம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்ற விரைவு நீதிமன்றத்தை அமைத்து இந்த வழக்கை தனியாக விசாரித்து 1 வாரத்திற்குள் இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது ஆளுநர் மாளிகையில் இது தொடர்பாக சட்டத்துறை செயலர் அழைத்து ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தி வருகின்றார். மேலும் இந்த அவர்கள் அறிவித்தது போன்று இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்ற அந்த விரைவு நீதிமன்றத்தை எந்த மாதிரி அமைப்பதற்கான சட்ட வழிகள் இருக்கின்றது என்பது குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இது நாடு முழுவதுமே, புதுச்சேரி மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கு நாடு முழுவதுமே மிகுந்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் இது சாதாரண ஒரு கொலை குற்றமாக இதை பார்க்கவில்லை. போதையினால் ஏற்படக்கூடிய இந்த குற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக இந்த அறிக்கையை பெற்ற பின்பு இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பது ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் போது அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்படும். ஆகவே உடனடியாக இந்த குடியரசுத் தலைவருடன் ஒப்புதல் பெற்று அந்த விரைவு நீதிமன்றத்தை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார்கள். ஏனென்றால் இது தற்போது மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அதற்கு முன்பாக இந்த நடைமுறைகள் செய்தாக வேண்டும் என்ற வகையில் தற்போது அரசு தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே தற்போது இது குறித்து போஸ்கோ வழக்காக இந்த வழக்கு பதிவு செய்து தற்போது புதுச்சேரி காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட கோணங்களிலும் இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது. நாளை காலை அந்த சிறுமியுடைய உடலானது நாளை இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து போலீசாருடைய பல்வேறு கோணங்களிடையே விசாரணைகள் இருக்கின்றது. மேலும் போலீசார் மீதும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதைத்தான் உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆகவே நாளைய தினம் இது மீது நடப்பக்கூடிய நடவடிக்கைகளை பார்ப்போம். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் தொடர்பாக போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரகுமான்.